கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இளைஞரின் வாழ்வாதாரத்திற்காக மளிகை கடை அமைத்துக் கொடுத்த சமூக சேவகருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் இரட்டைக்குளம் தெற்கு தெருவை சேர்ந்த கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ராஜா என்பவரது வயது முதிர்ந்த தன் தாயுடன் வீடு கூடு இன்றி வாழ்ந்து வருகிறார். நாள்தோறும் குப்பைகள் சேகரித்து வாழ்க்கை நடத்தி வந்த இவருக்கு பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் என்பவர் ஒரு சிலர் உதவியுடன் அவருக்கு கான்கிரீட் ஸ்லாப், சுவர், சிமெண்ட் சீட் அடங்கிய அழகிய வீடு ஒன்றை கட்டி கொடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளி ராஜாவின் வாழ்வாதாரத்திற்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணிய சமூக சேவகர் பாரதி மோகன் கோவை பகுதியைச் சேர்ந்த கமலம் நடராஜன் என்பவரின் உதவியால் வீட்டு வாசலிலேயே மளிகை கடை அமைத்து கொடுத்துள்ளார். அனைத்து மளிகை பொருட்களையும் வாங்கி கொடுத்து திறப்பு விழாவும் நடைபெற்றது. ஊரில் உள்ள மக்கள், குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டு கடை திறப்பு விழாவில் பங்கேற்று வியாபாரத்தை தொடங்கி வைத்தனர். அப்பொழுது மாற்றுத்திறனாளி ராஜா மற்றும் அவரது தாய் ஆகியோர் கண்ணீர் விட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சிறு தொழில் பெட்டி கடை இன்றைக்கி நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இவர் பேர் ராஜா. இவர் பிறப்பிலே மாற்றுத்திறனாளி. இவருக்கு ஒரு சிறு தொழில் வச்சு கொடுத்தா இவருடைய வாழ்வாதாரத்தை அவர் ஏற்படுத்திப்பாருங்கிறதுக்காக தான் நம்ம அந்த கடையை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அது யார் உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரை சேர்ந்த கமலம் நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 1,00,000 ரூபா செலவு பண்ணி அவங்க அந்த கடையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் அவங்க அது அந்த அந்த தொழிலை மேற்படுத்தி இன்னும் அவங்க தொழிலில் வெற்றி அடைஞ்சு அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வரோம். அது பார்த்திங்கன்னா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி, ஏன்னா இவர் பார்வையற்றங்கிறதுக்காக தான் நம்ம அவருக்கு அந்த கடையை வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா அவருக்கு வேலைக்கு போக முடியாது. அவங்க அம்மா ஒரு பாட்டிலை பொறுக்கி அதில் வர வருமானத்தை வச்சு தான் இந்த பையனை பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த தாயும் இவங்களும் அந்த தொழிலை வச்சு அவங்க நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சிறு தொழில் பெட்டி கடை இன்றைக்கி நம்ம